பெரும்பாலான மக்கள் வாக்கிங்கில் நடைப்பயிற்சிலாம் செய்கிறதில்ல. நடைப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ செய்கிறதில்ல. ஆனால் ஒருத்தருக்கு உடம்புல ஏதாவது நோய் வந்துடுச்சு, சுகர் ஏதாவது வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே அவர் நடைப்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிடுவார். அவருக்கு மட்டும் எப்படி அவரால் நடைப்பயிற்சி செய்ய முடிகிறது? பெரும்பாலான மக்கள் நடைப்பயிற்சி செய்யணும்னு நினைப்பாங்க, உடற்பயிற்சி செய்யணும்னு நினைப்பாங்க. அதை நினைக்காம கூட போயிடுவாங்க. நினைக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்டு அல்லது ஏதோ உடல் ரீதியாக நோய்வாய்ப்பட்டவர்கள் கண்டிப்பாக நடைப்பயிற்சி செய்வாங்க, உடற்பயிற்சி செய்வாங்க. உடற்பயிற்சி செய்யணும்னு அவங்களுக்கு தோணும், நடைப்பயிற்சி செய்யணும்னு அவங்களுக்கு தோணும். ஏன் தோணுது? அப்படி தோணினாலும் அதை செய்ய முடியுது, அவங்களால டெய்லி செய்ய முடியுது. காரணம் ஒரு பயம் அப்படின்னு இருக்கலாம். இன்னும் ஒரு காரணம் என்னென்னா, உணவு கட்டுப்பாட்டை அவங்க கடைப்பிடிப்பாங்க. இப்போ சுகர் பேஷண்ட்னா கண்டிப்பாக அவங்க வெள்ளைச்சீனிலாம் கலந்துக்க மாட்டாங்க, சர்க்கரை இல்லாத டீ குடிப்பாங்க, எல்லா உணவையும் சாப்பிட மாட்டாங்க, பழங்கள் இதெல்லாம் இனிப்பான பழங்கள்லாம் தவிர்ப்பாங்க. அப்போது ஒரு உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க போகிறாங்க, ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறார்கள். தீவிரமாக முழுமையாக கடைபிடிக்கலனா கூட ஓரளவுக்கு அவங்க எதெல்லாம் இனிப்பு அதெல்லாம் தவிர்க்கணுமோ அதெல்லாம் தவிர்க்கிறாங்க. வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபியை குடிக்கிறது இல்லை, அதாவது சர்க்கரை இல்லாத டீயை குடிக்கிறாங்க, இனிப்பான பழங்களை தவிர்க்கிறார்கள். இதுக்கு முன்னாடி அவங்க வழக்கமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒன்றை தான் இப்போ தவிர்க்கிறாங்க. அவங்க உடம்புல நோய் வந்துருச்சு அப்படிங்கிறத காரணம் காட்டி அந்த நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும், குணப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் இப்போ அவங்க உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதால் தான் அது அவர்களுக்கு ஒரு மனதில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. அந்த அழுத்தம் தான் அவர் நடைப்பயிற்சி செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. தினந்தோறும் நடைப்பயிற்சி செய்வதற்கு அதுக்கு காரணம். உணவு கட்டுப்பாடு தான். நீங்கள் எந்த ஒரு உடற்பயிற்சியாக இருக்கட்டும், நடைப்பயிற்சியாக இருக்கட்டும், ஓட்டப்பயிற்சி எதை நீங்கள் செஞ்சாலும் சரி, அதாவது உடற்பயிற்சி நீங்கள் செய்யணுன்னா உணவில் உங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உடற்பயிற்சியை தொடர்ந்து செய்ய முடியும். இப்போ அந்த வகையில் தான் இப்போ பெரும்பாலான மக்கள் உடற்பயிற்சி செய்கிறதே கிடையாது, உடற்பயிற்சி செய்யணுங்கிற எண்ணமே கிடையாது அவங்களுக்கு. யாராவது உடம்புல நோய் இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க, அவங்க மட்டும் ஏன் உடற்பயிற்சி அவங்களால மட்டும் எப்படி தினந்தோறும் செய்ய முடியுது அப்படின்னா, அவங்க உணவில் கட்டுப்பாடாக இருக்காங்க. கட்டுப்பாடாக முழுமையாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு டீ காஃபியில் சர்க்கரை இல்லாத டீ காஃபி குடிக்கிறது, இனிப்பான பழங்களை சாப்பிட மாட்டாங்க. இந்த ஒரு சில கட்டுப்பாடுகளே கட்டுப்பாடுகள் கொடுக்கிற ஒரு அழுத்தம். இந்த ஒரு சில கட்டுப்பாடுகளை அவர்கள் கடைபிடிப்பதால் அவர்கள் மனதில் ஒரு சில உணவு கட்டுப்பாடுகளை கடைபிடிப்பதால் அவர்கள் மனதில் ஏற்படுகிற அழுத்தம்தான் அந்த தினந்தோறும் அவர்களை நடைபெற்று செய்வதற்கு கட்டாயப்படுத்துகிறது, நிர்பந்திக்கிறது, தள்ளி விடுகிறது, உந்தி தள்ளுகிறது. அதனால் யாராக இருந்தாலும் சரி, வெறுமனே சுகர் பேஷண்ட்டாக இருந்துட்டு எந்த வித உணவு கட்டுப்பாடும் இல்லாமல் அவங்களால உடற்பயிற்சி செய்யவே முடியாது. அவங்களுக்கு பயம் இருக்கும். ஐயோ, உடற்பயிற்சி செய்யணுங்கிற இந்த பயம் ஒரு சாதாரண மனுஷங்களை விட இந்த மாதிரி நோய் உள்ளவங்களுக்கு அதிக பயம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க எந்த வித உணவு கட்டுப்பாட்டையும் கடைபிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, அவங்களால உடற்பயிற்சி செய்யவே முடியாது. அவங்க உடம்புல நோய் இருந்தாலும் சரி, சுகர் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் சரி, அவங்க உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கலைன்னா அவங்களால கண்டிப்பாக நடைப்பயிற்சியோ ஓட்டப்பயிற்சியோ உடற்பயிற்சியோ எதையும் செய்யவே முடியாது. செய்யணுங்கிற எண்ணம் இருந்தாலும் அவங்களால செய்ய முடியாது. அப்போ உடற்பயிற்சி செய்யணுன்னா, நீங்கள் நடைப்பயிற்சி செய்யணுன்னா உணவில் கட்டுப்பாடு வேணும். நீங்கள் உணவில் கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். ஏதோ ஒரு சில கட்டுப்பாடுகளே அது கடைபிடிக்கணும். எந்த தீவிரமாக கட்டுப்பாடை கடைபிடிச்சிங்கன்னா, தீவிரமான உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே போனீங்கன்னா தீவிரமாக உடற்பயிற்சி செய்யலாம். ஒரு சராசரி உணவு கட்டுப்பாட்டை தான் அவர் கடைபிடிக்கிறாரு. சர்க்கரை இல்லாத டீ காஃபி குடிக்கிறாரு, மற்றபடி இனிப்பான பழங்களை சாப்பிடுவதில்லை, இனிப்பான பேக்கரி ஸ்வீட்டு இதெல்லாம் சாப்பிட்றதில்ல, இவ்வளோ தான் அவர் ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவரால் ஒரு நடைப்பயிற்சி செய்யலாம். இன்னும் தீவிரமாக உடற்பயிற்சி செய்யணும்னா, ஓடணும், நல்லா ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணுன்னா இன்னும் உணவு கட்டுப்பாட்டை அவர் தீவிரமாக கடைபிடிக்கணும். தீவிரமாக இந்த சோறெல்லாம் தவிர்க்கணும், சோறு சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துட்டு தீவிரமான ஒரு உணவு கட்டுப்பாட்டுக்குள்ளே போனால் தான் தீவிரமான உடற்பயிற்சி செய்ய முடியும் என்பதை புரிஞ்சுக்கணும். அதனால் உணவு கட்டுப்பாட்டுக்கும் உடற்பயிற்சிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ரெண்டுமே இரு கண்கள் போல். அதனால் கட்டுப்பாடு வெறும் உணவு கட்டுப்பாடு இல்லை, 6 விதமான கட்டுப்பாடு இருக்குது. அந்த 6 விதமான கட்டுப்பாடுகள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அதனால் சோர்வில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு லட்சியத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, அந்த லட்சியத்தில் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றால் ஒரு 6 விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடித்தே ஆக வேண்டும். 6 விதமான கட்டுப்பாடு என்பது உணவுகளில் கட்டுப்பாடு. தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது, மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது, மீன் முட்டை உணவுகளை சாப்பிடக்கூடாது. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கடலைகள், தயிர், மோர், பால், தேன், இதுதான் மனித உணவுகள். இதைத்தான் சாப்பிட்ணும்.
மனித உணவுகளை சாப்பிட்ணும். அப்போ தான் வந்து தீவிரமாக அது ஒரு கட்டுப்பாடு. அப்புறம் தூங்குவதில் கட்டுப்பாடு. இரவு 9 மணிக்கு படுத்துட்டு மறுநாள் காலைல 4 மணிக்கு எழுந்திருக்கணும். இது ஒரு உணவு. இது வந்து தூங்குவதில் உள்ள கட்டுப்பாடு. அப்புறம் வந்து பொழுதுபோக்கு கட்டுப்பாடு. எல்லா வேலையும் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பொழுதே போக்கணும். பொழுதுபோக்குகிற வேலைகளில் ஈடுபடணும். விளையாட்டு, ஆடல், பாடல் அல்லது மொபைல் ஃபோனில் சினிமா பார்க்குறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் தினசரி எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் பார்க்கணும். முதல்ல இதை பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சோடனே மொபைல் ஃபோனை பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மனசு வந்து அந்த மன ஒருமைப்பாட்டை இழந்துவிடும். கடினமான வேலைகளை செய்வதற்கு நமக்கு மன ஒருமைப்பாடு தேவை, மனதில் உறுதி தேவை. அதனால் வந்து அதை வந்து காலையிலே நம்ம வந்து மொபைல் ஃபோன், டிவிலாம் பார்த்தா மன உறுதியையும் மன ஒருமைப்பாட்டையும் மனசு இழந்துடும். இது வந்து 3வது கட்டுப்பாடு. அப்புறம் இன்னொரு கட்டுப்பாடு என்னென்னாக்கா, பணம் விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கணும். பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். அதில் வந்து ஏனா தானன்னு கமிஷன் அடிக்கிறது, அப்படி இப்படின்னு ஊழல் பண்ணுறது, லஞ்சம் வாங்குறது, கடன் வாங்கி திருப்பி கொடுக்காமல் இருக்கிறது, ஏமாத்துறது, திருடுறது, கொள்ளையடி, இதெல்லாம் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக மனசு கட்டுப்பாடாகவே இருக்குது. இது வந்து வேலைக்கே ஆகாத சிந்தனை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல உறவு முறை. நீங்கள் நல்ல பழக்கத்தை கடைப்பிடிக்கணும்னா, நல்ல பழக்கம் கடைப்பிடிப்பவர்களோடு பழகினால் மட்டும்தான் நல்ல பழக்கம் உங்கள்கிட்ட வரும். புத்தகத்தில் சொன்னாங்க, யூடியூப்பில் சொன்னாங்கன்னு நல்ல பழக்கத்தெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிட முடியாது. தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கேள்வி நான் அவ்வளோதான். மற்றபடி வந்து நல்ல பழக்கத்தை கடைப்பிடிக்கணும்னா, நல்ல பழக்கம் கடைப்பிடிப்பவர்களோடு நீங்கள் பழக வேண்டும். அப்போ தான் நல்ல பழக்கங்கிறது வந்து உங்களுக்கு வரும். இந்த மாதிரி 6 விதமான கட்டுப்பாடு வந்துச்சா. பொழுதுபோக்கு, தூங்குவதில் கட்டுப்பாடு, அப்புறம் வந்து உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, பண்பு கட்டுப்பாடு, பண விஷயத்தில் கட்டுப்பாடு. அது உறவு முறையில் இந்த 6 விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடிச்சாதான் நீங்கள் நல்ல சிறப்பாக செயல்பட முடியும். நல்ல உடற்பயிற்சி செய்ய முடியும். நல்ல உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கணும். அப்போ தான் உங்கள் லட்சியத்தில் நீங்கள் சிறப்பாக முன்னேறுவீர்கள்.